ஹாய் ஹலோ மக்களே! எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம எத பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாரும் தினம் தினம் சாப்பிடுற அறுசுவை உணவான புளிய பத்தி தான் பார்க்க போறோம். புளி சாப்பிட்டா இவ்வளவு நன்மை கிடைக்குமான்னு நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். சரி வாங்க, முதல்ல புளிய வச்சு என்னென்ன பண்ணலாம்? என்னென்ன சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு, புளியோதரை, ரசம் போன்ற பல வகையான குழம்புகள் உள்ளது. சரி, இந்த புளிய சாப்பிட்டா ஏதோ நன்மை கிடைக்கும்னு சொன்னியேப்பா! அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்தா இப்பவே சொல்றேன். இது குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவித்து, ஆரோக்கியமான பாக்டீரியாக்களை அதிகரிக்கிறது. இரும்பு சத்தை உடல் உறிஞ்ச உதவுகிறதாம். ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துகிறதாம். இதில் உள்ள நார்ச்சத்து உடல் எடையை குறைக்குமாம். இந்த புளி விதை இரத்த சர்க்கரையை குறைக்குமாம். நான் ஒண்ணு சொல்லவா? ஏதாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பிடித்தத அளவோட சாப்பிடுங்க. சரி மக்களே, நான் ஒண்ணு முக்கியமா ஒண்ணு மென்ஷன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இவை எனக்கு தெரிந்த என்னால் கற்கப்பட்டவையாகும். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.